குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கண்டினியூட்டி லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ அதிலலாம் சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஆர்முகம் சார் புக்கில் இருக்குது. கொஸ்டின் என்ன லிமிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அட் 0ல் இந்த ஃபங்க்ஷன் லிமிட் வேல்யூ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இது என்ன பண்ணுறோம், லிமிட்டு இதை எழுதிட்டேன். செட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெரி சிம்பிளாக ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணுறோம், எல்லா இதையும் இப்போ இதான் இருக்குது. செட் சீக்வல் 0 இந்த இருக்குது. ரைட்டுங்களா? செட் சீக்வல் 0 இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். செட் சீக்வல் 0ங்கிற இந்த பாயிண்ட் தான். அப்போது இந்த பாயிண்ட்டை நோக்கி வரக்கூடிய எல்லா கர்வையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி வந்துடுறது, இப்படி வர்றது, இப்படி வர்றது, நேராக வர்றது. ஸோ எல்லா கர்வையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லா டைரெக்ஷன்லையும் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எல்லா டைரெக்ஷன்லையும் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதான் எங்கள் கான்செப்ட். இங்கே மல்டி டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அலாங் த பாத் ஒய்சி கூட எம்எக்ஸுங்கிற பாத் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் 0 போகும்போது ஆக்சுவலாக ஜெட்டென்ஸ் 0ன்னு அர்த்தம், எக்ஸ்டென்ஸ் 0 ஒய்டென்ஸ் 0. இப்போ எக்ஸ்டென்ஸ் இப்போ ஒய்சி கூட எம்எக்ஸ் பாத்தில் எக்ஸ்டென்ஸ் 0 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒய்டென்ஸ் 0 வந்துடும். அப்போது ஜெட்டென்ஸ் 0ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்க்கு போய் எம்எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், எக்ஸை காமன் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்துருச்சு. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால் லிமிட் வேல்யூ வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லியிருப்போம்னா இதாங்க ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டு லிமிட் அட்டு ஃபங்க்ஷன் அட்டு சம் பாயிண்ட் வந்து அதுக்கு லிமிட் வந்து யூனிக்காக இருக்கணும். சரிங்களா? லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஆக்சுவலாக ஒவ்வொரு எம்முக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு எம்முக்கும் இப்போ சப்போஸ் இப்படி வச்சுக்குமே, ஆக்சுவலாக ஒய்சி கூட எம்எக்ஸ் போட்டிருக்கேன்னா ஒய்சி கூட எம்எக்ஸுங்கிறது ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்படின்னா ஸோ இந்த டுவர்ட்ஸ் திஸ் இது வரும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி வரும்போது எனக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும், இப்படி வரும்போது இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு பாத்துலேயும் எனக்கு என்ன வேணும், லிமிட் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த தேர்றதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்குறோம். லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் யூனிக்ங்கிறதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஸோ இது வந்து என்னதுக்கு, தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி வேல்யூஸ் இந்த லிமிட் ஆஃப் எஃப் அட்டு செட் நாட்டில் செட் சீக்வல் 0ல். அப்போ அதனால் ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு லிமிட் வேல்யூ இல்லைங்கிறது ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ லிமிட்டு அதே கொஸ்டின் மாற்றிடுவேன். அப்போ 0ல் செக் பண்ணோமா, இங்கே என்னது 2ல் செக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது என்னதுன்னா இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். ஸோ இது இப்போ இது என்னது ரேஷனல் பாலினாமியல். அப்போது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், அவ்வளோ ஆன்சர். ஸோ 2 பார். ஸோ இது ஆன்சர் என்ன வரும், 2 பார் பை 2. ஸோ ஆன்சர் வந்து 1. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அங்கே செட் சீக்வல் 0 தான் பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு செட்டுக்கு 0 அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லா ஸ்பெல்லில் போட்டுற முடியாது, ஏன்னா இது 0 வந்துடும். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்காது செட் பார். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலில் வந்து அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக எல்லா ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணால் என்ன ஆகுனா எக்ஸ் மைனஸ் ஐவி வந்துடுமா, 0 வரேன் பார்ப்போம். லிமிட்டு ஜெட்ன்ஸ் 0 ஜெட் பார். ஆமாம் ஆக்சுவலாக நமக்கு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு செட்டு தான் போடுறோம். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு செட்டு இங்கே செட் பாரில் இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஹாஸ்பிட்டல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஒரு ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சா அதான் நமக்கு ஆன்சர். டேரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1ங்கிற காம்ப்ளெக்ஸ் பிலாங்ஸ் டு சி. ஸோ அதனால் இதுக்கு லிமிட் வேல்யூ இதான். சரிங்களா? அப்போது ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த இதை பொறுத்து மாறும். இந்த ஃபங்க்ஷன் இந்த செட்டென்ஸ் டு என்ன பாயிண்டில் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பாயிண்ட்டை பொறுத்து கான்செப்ட் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா லிமிட்டு செட்டென்ஸ் 0 எஃப்ஆஃப்எஸ்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு மீனிங் என்ன, எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல்ஸ் ரெண்டுமே 0 இல்லை, அட்லீஸ்ட் 1 நான் 0ன்னு இடத்துல அர்த்தம். இந்த இடத்துல மீனிங் என்ன, அட்லீஸ்ட் 1 நான் 0ன்னு அர்த்தம். இப்போ அட்லீஸ்ட் 1 நான் 0 இந்த இடத்துல டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் 0 ஆயிரும். சரிங்களா? ரைட். இப்போது இப்படி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம எஃப்ஆஃப்இசட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பார்த்து செட் பண்ணுறேன்னா, ஸோ என்ன ஐடியானா என்னோட ஐடியா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த டிகிரி சேமாக இருக்கமே கொண்டு வரேன். ஸோ எக்ஸோட டிகிரி யார் ஒய்யோட டிகிரி சேமாக கொண்டு வரலாமா, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டால் எனக்கு அந்த அன்னோன் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் அந்த எம்மில் இருக்கும், லிமிட் இஸ் நாட் யூனிக்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி செட் பண்ணுறேன். இப்போது ஒய் ஸ்கொயர்டுக்கு நான் எம்எக்ஸ் போடுறேன். ஒய் ஸ்கொயருக்கு எம்எக்ஸ் போட்டால் என்ன நடக்கும்னா
இந்த இடத்துல டிகிரி 3 வந்துடும், எக்ஸ் கியூப் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே போடும்போது இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் கியூப் கிடச்சிரும். அப்போ எக்ஸ் கியூப் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அப்போது அங்கே இருக்கிறது கான்ஸ்டன்ட் எம்மில் மட்டும் இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். அப்படி பண்ணணும். சரிங்களா, அந்த மாதிரி இங்கே செட் பண்ணணும். கொஸ்டின் எப்படி செட் பண்ணது புரியுதுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஒய் எக்ஸுக்கோ ஒய்க்கோ கொடுக்க போகிறோம். சரி, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கோ எக்ஸுக்கோ ஒய்க்கோ இப்படி இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுக்கும்போது சேம் பவர் டிகிரி கொண்டு வந்துட்டுனா முடிஞ்சு போயிடும். அது ஆக்சுவலாக இங்கே டிகிரி 4 வந்திருக்கா. அப்போ நம்ம ஒய் ஸ்கொயர்டுக்கு நம்ம எம்எக்ஸ் கொடுத்தாச்சுன்னா வந்துடும்னா இந்த இடத்துல தேர்ட் டிகிரி எக்ஸ் கியூப் கிடச்சிரும். அதே இங்கே கொடுக்கும்போது எக்ஸ் கியூப் கிடச்சிரும். அப்போ காமன் எடுக்கும்போது கேன்சல் ஆகிரும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. ஸோ அலாங் த பாத், இந்த பாத்து எடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்டென்ட் டு 0 போடும்போது இந்த பாத்தில் z = 0 ஆயிரும். ஓகே, ஸோ காமன் எடுக்கும்போது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ லிமிட் விச் இஸ் நாட் யூனிக். அப்போ அதுக்கு அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் ஆஃப் எஃப் வந்து நாட் யூனிக், நாட் எக்ஸிஸ்ட். கரெக்டுங்களா? லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் இஸ் 0ல் நாட் எக்ஸிஸ்ட். அடுத்து சிமிலர் அதே மாதிரி சேம் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ என்ன கொஸ்டின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். இதுக்கு லிமிட் வேல்யூ இருக்குமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட். ஸோ அப்போது பழக்கம் போல் செட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். செட் ஸ்கொயர் போடும்போது இந்த மாதிரி வந்துடும். அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ரியல் பார்ட் தானே கொடுத்து கேட்டிருக்கான். அப்போ இந்த டேர்ம் மட்டும் எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே டிகிரி ஆட்டோமேட்டிக்காக சேமாக வந்துடுச்சு. டிகிரி ஆல்ரெடி இருக்கிறதே சேமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ஒய்சி கூட எம்எக்ஸ் செட் பண்ணாலே போதும். ஒய்சி கூட எம்எக்ஸ் செட் பண்ணாலே டிகிரி சேமாக வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுக்கும்போது கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் இருக்கும் விச் இஸ் நாட் யூனிக். அதனால் ஸோ லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ சிமிலர்லி சேம். அப்போ இமேஜினரியாக செட் ஸ்கொயர்னால் இதோட இமேஜினரி பார்ட்ஸ் என்னது 2xy. இங்கே டிகிரி சேமாக இருக்குது, டிகிரி 2 டிகிரி 2. அப்போ ஒய்சியோட எம்எக்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்போ இதுக்கும் என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஆர்மன் சார் புக்கில் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இசட் நாட் ஈக்குவல் 0, லிமிட்டு z = 0, எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதில் நான் இதை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? டிகிரி சேமாக இருக்கா. அப்போது ஒய்சியோட எம்எக்ஸ் அலாங் த பாத் ஒய்சியோட எம்எக்ஸ் போட்டாலே எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். லிமிட் எக்ஸ் → 0, எக்ஸ் எம்எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ லிமிட்டு எக்ஸ் → 0 m/1 + m ஸ்கொயர் வந்துடும், 1 + m ஸ்கொயர். சரிங்களா, therefore இதுக்கு வந்து லிமிட் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, therefore டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். I x³ y, இதுவும் ஆர்மோன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். என்ன செட் பண்ணலாம் பாருங்கள். லிமிட்டு z வரேன் அலாங் த பாத் என்னது ஒய் ஸ்கொயருக்கு கொடுக்கலாம். ஒய் ஸ்கொயருக்கு 6 வரணுமா? அப்போ ஒய் ஸ்கொயருக்கு வரேன் ஒய்க்கு எம், ஆமாம் 6 எம் ஸ்கொயர் எக்ஸ் கொடுக்கலாமா? m³ கொடுக்கணும். ஆமாம், m³ கொடுத்தா தான் x³ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஒய்க்கு m ஸ்கொயர். ஸோ டிகிரி ஒய் ஸ்கொயருக்கு என்ன கொடுக்கலாம்? ஒய்க்கு தான் கொடுத்தா கரெக்டாக வரும். ஒய்க்கு கொடுப்போம். ஒய் = அதாவது இப்படி கொடுப்போம். ஒய் ஸ்கொயர் x/6 வரணும். ஒய் ஸ்கொயர் அப்போ தான் x/6 வரணும். அப்போ இந்த இடத்துல எம்னா போட்டோம்னா எம் போட்டுக்கலாமா? எம் ஸ்கொயரே போட்டுக்குவோம். ஆக்சுவலாக என்ன செட் பண்ணியிருக்கோம்னா ஒய் = m x/3 செட் பண்ணியிருக்கோமா? சரி, செக் பண்ணி பார்ப்போம். இது கொடுத்து பார்ப்போம். லிமிட் x → 0 I x³ y is replaced by mx³ அதே மாதிரி x/6 ஒய் ஸ்கொயர் போட்டால்
m square x power 6. Yes, exactly. ஸோ x power 6 காமன் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போது லிமிட்டு x டெண்ட் டு 0 i x power 6 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க ரிமைனிங் x m 1 ப்ளஸ் m ஸ்கொயர். அப்போது which is not unique. ஸோ அதனால் இதுக்கு வந்து லிமிட் வந்து does not exist. Therefore limit z tends to 0 I x cube y x power 6 plus y square does not exist. Right. Next question பாருங்க, same questions. இதுவும் ஆர்கனோஸ் ஆர் புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் செட்டு ஸ்கொயர் ரூட் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்குது, செட் நாட் ஈக்குவல் 0. ஸோ இப்போ என்ன அதே தான் சேம் ப்ராசஸ். இதை இப்படி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே ஸ்கொயர் இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் கொடுத்தாலே போதும். அலாம் ஒய்ஸு கூட எம்எக்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒய்க்கு எம்எக்ஸ் கொடுத்தா என்ன வரும்னா இப்படி வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்னு வந்துடுமா, எக்ஸு ஸ்கொயர் ரூட் எம் இருக்கும். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த விச் இஸ் நாட் யூனிக். அதனால் இதுக்கு வந்து லிமிட் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா. அதே மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சேம் லாஜிக். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துனா ரியல் பார்ட்னு ஒரு எக்ஸ்னு வரும், எக்ஸ் பை திஸ். அப்போ என்ன கொடுக்கலாம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் வெளியே வரும். அப்போ என்ன பண்ணலாம், ஒய்க்கே கொடுக்கலாம். ஒய் ஸ்கொயர் வந்து என்ன கொடுக்கணும், ஒய் ஸ்கொயருக்கு பதில் எம் எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்கலாமா, ஒய் ஸ்கொயருக்கு பதில் எம் எக்ஸ் ஸ்கொயர் கொடுப்போம். ஆனால் அதாவது ஒய் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும், அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன், இந்த இடத்துல எம்முன்னு ஒன்று சேர்த்துட்டேன், அவ்வளோ. எம்மை போட்டால் வந்து எம் ஸ்கொயர் நம்ம சாய்ஸ் தான். ரைட். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. அப்போ எக்ஸு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன, எக்ஸு இங்கே காமன் இருக்குது, எக்ஸ்னு வந்துடும். எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து இஸ் நாட் யூனிக். அப்போ இதுக்கு வந்து லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சிமிலர்லி இமேஜினரி பார்ட்டுக்கும் அதே தான். ஒய் போட்டாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணணும் இருக்கலாம்னா ஒய்க்கு எடுக்கணும். மேலே நியூமரேட்டர் ஒய் தானே இருக்குது, ஒய் சீக்வல்னு எடுக்கணும். சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வந்து எம் ஒய் ஸ்கொயர்னு அலாட் பண்ணுறேன். அதை அப்படியே மாற்றி, சரிங்களா, அலாட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடுது. ஒய்யை காமன் எடுத்து கேன்சல் ஆயிடுது. ஸோ விச் இஸ் நாட் யூனிக். அப்போ இதுக்கு என்னது, லிமிட் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சப்போஸ் பிஎஃப் வந்து பாலினாமியல் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல் இருந்தால் ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு சிக்கு லிமிட்டிங் வேல்யூ என்ன வரும்னா பிஎஃப் ஏன்னு வரும். சரிங்களா, பிஎஃப் ஏன்னு வந்துடும். சப்போஸ் செட்டு இப்போ லிமிட் வந்து அட்டு இன்ஃபினிட்டியில் பிஎஃப் செட்டுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். சரிங்களா. ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்க ரெண்டு சிம்பிள் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு கான்செப்ட் தான். அது எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் சி யூனியன் இன்ஃபினிட்டி தான். சரிங்களா. ஸோ எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் தான் இந்த ரெண்டு சிம்பிள் போடும், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான். என்ன காரணம், ஸ்டெரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருப்போம். 1-to-1 மேப் பிட்வீன் திஸ் பிளேன் டு அந்த ரீமான் ஸ்பியர் ஒன்று கொண்டு வருவோம். ஆக்சுவலாக அதில் நார்த் போலுக்கு மட்டும் ஆக்சுவலாக என்னென்னா அந்த நார்த் போலை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ் ரீமான் ஸ்பியர் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இங்கே என்ன இருக்குன்னா சிக்கு மேப்பிங் நடந்திருக்கும், 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் நடந்திருக்கும். அந்த நார்த் போலுக்கு மட்டும் இமேஜ் கிடைக்காம இருந்திருக்கும். அதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிவிட்டு இப்போ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கும் ரீமான் ஸ்பியருக்கு இடையில் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷனை முடிப்பாங்க. ஸ்டெரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா. ப்ரொஜெக்ஷனாலே இப்போ பைஜெக்ட் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் தான் அர்த்தம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம். இதெல்லாம் என்னது, பாலினாமியல் தானே, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாலினாமியல்னால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 + i the whole square -5 1 + i + 10. இது சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக இதுவே என்னதுன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்குவேன். இது ஒரு பாலினாமியல் தானே. அப்ளை பண்ணால் i பவர் 2025 i பவர் 2026 i பவர் 2027 i பவர் 2028. ஸோ இதோட வேல்யூ 0. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கன்செக்யூட்டிவாக 4 நம்பர்ஸ் i பவர் n, i பவர் n + 1, i பவர் n + 2, i பவர் n + 3 = 0 ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். என்ன காரணம்னா ஒன்றோட கான்ஜுகேஷனாக இருக்கும், அதாவது சைன் மாதிரி இருக்கும். சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா அந்த இருக்குல்ல, இப்போ இது ரெண்டு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. i பவர் n, i பவர் -3 வெளியே என்ன ஆயிரும்னா -iன்னு வந்துடும். இப்போ -i + i 1 மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 1 கேன்சல் பண்ணி 0ன்னு வந்துடும். சரிங்களா. இல்லைனா இப்படி எடுத்துக்கோங்க. இது என்னது, i பவர் என்ன காமன் எடுத்துலாமா. அப்போ 1 வந்துடும், i வந்துடும், i² வந்துடும், i³ வந்துடும். therefore i பவர் n
1 ப்ளஸ் ஐ, திஸ் வேல்யூ -1, திஸ் வேல்யூ -i. ஸோ அப்போது I பவர் n இன்ட்டு 0 0. இப்போ 4 நம்பர் இந்த மாதிரி கன்செக்யூட்டிவாக இருந்தால் அதோட ரிசல்ட் வந்து 0. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி 0ன்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே இப்படி கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜெட்டுக்கு ஐ கொடுக்குறேன். ஐ கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா நியூமரேட்டர் 0 ஆயிரும், டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ வி யூஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். அதாவது அந்த ஃபார்மில் இருந்தால் 0/0 ஃபார்மில் இருக்கும்போது தான் நம்ம பண்ணணும். 0/0 ஃபார்ம் ஆர் ∞/∞ ஃபார்ம் இருக்கும்போது தான் எல் ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா வி யூஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். அப்போது 1 வந்துடுமா, இங்கே 2z வந்துடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். 1/2iன்னு வந்துடும். இது வந்து -i/2. ஸோ இதோட லிமிட் வேல்யூ வந்து -i/2. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். ஸோ செட்டுக்கு ஐ கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா மேலே 0 ஆயிடுது, கீழே 0 ஆயிடுது. அப்போது வி யூஸ் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு இது பாலினாமியல் ஃபங்க்ஷனை அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் z tends to 1 + i f of z வழி கேட்டிருக்காங்க. f of z இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? f of z இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது செட்டு -1 - i இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செட் நாட் ஈக்குவல் டு இது கொடுத்துட்டு ஸோ 1 + iயில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் எங்கே கிடச்சிருக்கு? 1 + i தான் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இது 1 + iயில் தான் கண்டினியூட்டி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆக்சுவலாக ரியல் என்ன பண்ணுறோமோ அதே கேஸ் தான். அப்போ இந்த பாயிண்டில் மட்டும் செக் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்டில் செக் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறோம்னா ஸோ 0/0 ஃபார்ம் வந்து வி யூஸ் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே செட்டுக்கு பேர் 1 + i கொடுத்துரும், ஒரு ஃபைனைட் நம்பர் கிடச்சிச்சு. அப்போ இதோட இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அட் திஸ் இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போது இது என்னவாக இருக்குன்னா f of 1 + i இருக்கணும். f of 1 + i இமேஜ் என்னென்னா 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இந்த வேல்யூ வேறு வேறு. அதனால் ஸோ f இஸ் நாட் கண்டினியூஸ் அட் திஸ் 1 + iயில் நாட் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ அது போக மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் எனது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். சேம் லாஜிக். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈஸியான சம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளெக்ஸில் கண்டினியூட்டி இதெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டோம். சரிங்களா? இவ்வளோ இதான் சிம்பிளாக கேட்க போகிறாங்க, பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்ம மிஞ்சி போனால் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி நம்ம கண்டினியூட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இல்லைனா கண்டினியூட்டி இல்லைங்கிறது அந்த பாத்தை செட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் டிஃபரன்ஷியபிலிட்டி, சிஆர் ஈக்குவேஷன், அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படியே கொண்டு போகிறோம். சரிங்களா? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் கொண்டு போயிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.